நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா ஆவலோடு காத்துட்டு இருந்த முத்துக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. எஸ், அந்த ஒரு ஹாப்பியான நியூஸோட தான் வந்திருக்கேன். அதாவது சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து இருக்கார் இல்லையா, நம்ம வெற்றி வசந்த் அவரு ரீசெண்டா தான் சொல்லியிருந்தாரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பொன்னி சீரியல் ஆக்ட்ரஸ் வைஷுவை. ஸோ என்னடா கப்பிள் ரொம்ப கியூட்டா இருக்கே, அழகா இருக்கே, இமேஜின் பண்ணும் போதேன்னு பார்த்தா அவங்களோட போட்டோஸ்ல பார்க்கும் போதே செம்ம கியூட்டா இருந்தது. சூப்பரான கப்பிள் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சது, அதுவுமே சூப்பரா நடந்து முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த ஹல்தி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடந்திருந்தது. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்திருந்தோம், ரொம்ப அழகா இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு கல்யாணம் சூப்பரா நடந்து முடிஞ்சிருக்குங்க. பாத்தீங்கன்னா நம்ம வைஷியோட முகத்துல அவ்வளவு வெக்கம், அவ்வளவு சந்தோஷம். அப்படியே எல்லோ கலர் சாரியில அவ்வளவு அழகா இருக்காங்க. நம்ம வெற்றி வசந்த் பாத்தீங்கன்னா தாலி கட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே சொல்லியிருந்தாங்க ஒரு 3-4 மாசம் தான் நாங்க லவ் பண்ணோம் அப்படின்னு. அதை தொடர்ந்து இப்போ அவங்களுக்கு ரொம்ப சூப்பரா கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்குங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. குறிப்பா நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்ச செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுல நடிச்ச ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. பொன்னி சீரியல்ல இருந்தவங்க எல்லாருமே கலந்து இந்த மணமக்களை வாழ்த்தி இருக்காங்க. நம்ம கொக்கரக்கோ சேனல் சார்பா வெற்றி வசந்த் அண்ட் வைஷு அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கலாம். அவங்க என்னைக்குமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு.